கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு நல்ல நாள். இந்த நாளிலே நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நமக்கு தேவையான எல்லா பலத்தையும் கிருபைகளையும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். இந்த நாளில் கூட நேற்றைய தினத்தில் பேதுரு பிரசங்கம் செய்தார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்த்தோம். அந்த 3000 பேர் எப்படி இருந்தார்கள்? இன்றைக்கு உலகமெங்கிலும் அநேக சபைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அநேக டினாமினேஷன்ஸ், அநேக பிரிவுகள் எல்லாம் இருக்கிறாங்க. சபை அன்றுதான் ஆரம்பித்தது. அந்த 3000 பேரிலே ஆரம்பிக்கப்பட்ட சபை இன்று கோடிக்கணக்கான மக்கள் இயேசுவை ஆண்டவராக ஆராதிக்கிறார்கள், தொழுது கொள்கிறார்கள், அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சரீரத்தினுடைய அங்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொடக்கத்தில் ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதற்கான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு இந்த கால வேளையிலே சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற வேளையில் 42வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள் செய்ததான காரியம் என்னன்னு சொன்னால், அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அவர்களுடைய உபதேசத்தில் முதலாவது இருந்தார்கள், நிலைத்திருந்தார்கள். அந்யோன்யம் என்று சொன்னால் ஃபெலோஷிப். அந்த ஃபெலோஷிப் தான் நமக்கு முக்கியம். இன்றைக்கி ஃபெலோஷிப் இல்லாத ஒரு சபை இருக்கும் என்று சொன்னால் அந்த சபையில் ஜீவன் இல்லை, அந்த இடத்துல உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இல்லை என்று தான் அர்த்தம். ஆகவே அவர்கள் அந்யோன்யத்தில் காணப்பட்டார்கள். அதோடு கூட அவர்கள் அப்பம் பிட்குதல், அவர்கள் அந்த ஹோலி கம்யூனியன் யுக்காரிட்ஸ்ன்னு சொல்லுவார்கள், யுக்காரிட்ஸ், அந்த இடத்துல ஹோலி யுக்காரிட்ஸில் அவர்கள் கலந்து கொண்டு அவர்கள் ஆண்டவரோடு கூடிய அவருடைய மரணத்தை தினமும் நினைவு கூறுவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கி ஒரு சில திருச்சபைகளில் தினமும் அப்பம் பிட்குதல் நடந்து கொண்டிருக்கிறது, ஹோலி கம்யூனியன் நடக்கிறது. ஆனால் நாம் ஒவ்வொரு தடவையும் அவருடைய அப்பம் பிட்குதலை கலந்து கொள்ளும் பொழுது நாம் நினைக்க வேணும், அவருடைய மரணத்தில் பங்குள்ளவராக இருக்கலாம். அந்த நாட்களில் பார்க்கும் பொழுது அனுதினமும் அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பிற்காட்டார்கள். சபை அப்பொழுது உருவாகவில்லை, ஒவ்வொருடைய வீடும் சபையாக இருந்தது. அந்த நேரத்தில் அந்த இடத்துல அவர்கள் அப்பம் பிற்காடுன்னு பார்க்கிறோம். அதோடு கூட முக்கியமான ஒரு காரியம், ஜெபத்தில் தரித்திருந்தார்கள், ஜெபம் பண்ணுவதிலும் தரித்திருந்தார்கள், உறுதியாய் தரித்திருந்தார்கள். மிகவும் முக்கியமான ஒரு காரியம் இந்த ஐக்கியமும் ஜெபமும் தான். இந்த காரியத்தில் மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த காரியத்தில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். இந்த நாளில் கூட அவருடைய வருகைக்கு காத்திருக்கிற நாம் அவருக்குள்ளாக நிலைத்து காணப்பட வேண்டும். அந்த அப்போஸ்தலருக்கு சொன்னதான எல்லா உபதேசங்களும் இன்றைக்கும் நமக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய சபையில் நம்ம ஐக்கியப்பட வேண்டும், அங்கமாக இருக்க வேண்டும். சிலர் சபையை ஐக்கியத்தை விட்டுவிடுகிறது போல நாம் விட்டுவிடக்கூடாது என்றும் வேதத்தில் சொல்கிறது. நம்ம தினமும் நம்முடைய சபையில் பங்கு கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய ஐக்கியம், கொய்னோனியா என்று கிரேக்க பதத்தில் சொல்வார்கள், அந்த ஐக்கியம் வெளிப்படக்கூடியதாக இருக்கும். இந்த நாளில் அந்த ஐக்கியத்தையும் அப்பம் பிற்குதலையும் உபதேசத்திலும் உறுதியாய் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வேளையில் அவர்களைப் போல நாங்களும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த 21வது நூற்றாண்டிலும் கூட முதல் நூற்றாண்டிலே எவ்வளவு துடிப்பாக இருந்தார்களோ அதை போல நாங்களும் ஆண்டவரே அப்போஸ்தலருடைய ஐக்கியத்திலும் உபதேசத்திலும் அப்பம் பிற்குதலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஐக்கியத்தின் நாளாக, சந்தோஷத்தின் நாளாக இருக்கட்டும். ஆமேன்.